இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு வேஸ்ட்டு பொருள் கிடச்சிருக்கு. அதை இன்றைக்கி பாடாப்படுத்தி பலவிதமாக பயன்படுற மாதிரி செய்ய போகிறேன். எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இது சிங்கப்பூர் பாய்ங்க. ரொம்ப நாள் உழைச்சிடுச்சு, அதான் இப்படி போயிடுச்சு. பழசு தானே தூக்கி போட்டுருவோமே நினச்சேன். ஆனால் நமக்கு தான் அப்படிலாம் மனசு வராது. பழசை தான் பத்திரப்படுத்துவோம். அதுவும் வேறு இது கலர்ஃபுல்லாக இருக்கிறத வேறு பார்த்தோன்னா மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கை வேறு பரபராங்குது. வாங்க செஞ்சு பார்த்துருவோம். நமக்கு தேவையான அளவு எடுத்து கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் டேப் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அது பார்டரில் ப்ளூ கலர் இருக்கிறதுனால சேம் கலரில் எனக்கு ஒரு டேப் கிடச்சிச்சு. அதை வச்சு நான் அப்படியே ஒட்டி கவர் பண்ணிக்கிறேன். எந்த பக்கம் கட் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கம் டேப் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. பிளேஸ்மெண்ட்டாகவும் டைனிங் டேபிளில் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக இது ரெடி பண்ணியிருக்கேன். தோடெல்லாம் தொலையாமல் இருக்க நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவைப்படுற இடத்துல இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட முடியலைங்க, இன்னும் இருக்குது. நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா வாழைக்காய் கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வாழைக்காய் பொடி மாஸ், வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் கூட்டு வச்சு அதை காலி பண்ணுறது தான் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த பாய் ஒன்று என்கிட்ட கிடச்சோன்னே அந்த பாய் என்கிட்ட படாத பாடுபடுது. இது ஒரு குக்கீஸ் பாக்ஸை பாயால் ரேப் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸாக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே வேறு ஒன்றையும் ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பெரிய கரண்டிலாம் இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நீளமாக உள்ள கரண்டியாக இருக்கிறதுனால அப்பப்போ இது நம்ம ஏதாவது எடுக்கும் போது குப்புரடிக்கும். இதுலேயும் எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த பெரிய பாக்ஸில் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதோடய முடியலைங்க, இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டாக உள்ள டேப்பை எடுத்து கார்னரில் அப்படியே ஒட்டி இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், சூப்பரான ஒரு ஹார்ட் ஷேப்பில் உள்ள டெக்கர் பீஸாக கிடச்சிச்சு. இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.